கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி தீவிரமா நம்ம மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சும் பந்தக்கால் நட்டு நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா கார்த்திக் செம்ம கடுப்பாவது. இவங்க ஏன் இப்பெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல, அத்தை எப்படிதான் திருந்து போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் அதுக்கப்புறம் ராஜராஜன் மயில்வாகனம் இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்தி என்ன பண்ணுறாருனா அவர் டெய்லியும் ஒரு உணவை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கார்த்தி இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பீட்டர் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு. ஏமா அப்படி நீயே நேரில் வரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லைடா எனக்கு இங்கே ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேவதியோட வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை, என்ன இதெல்லாம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, ஒன்றே இல்லை, அங்கே இருக்க இதை பார்த்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அவ்வளோதானே, சாப்பாடுலாம் போடணும் அவ்வளோதானே. சரி ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேவதி வீட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பீட்டர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு ரொம்ப அருமையாக சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாவத்திட்டே வாட்ச் பண்ணிட்டே என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நம்ம தான் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்றதுக்கு பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி ரேவதிக்கு வளையல் போட்டு விடுவாங்க. அதாச்சும் வளையல கழட்ட முடியாது. நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, கார்த்தி இருக்கும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா ரேவதி நான் உனக்கு ஒரு வளையல் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்குமா, என்கிட்ட தான் ஏற்கனவே வளையல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இதை நீ புதுசாக இருக்கல, இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்த்தி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேங்க, ரேவதி சொல்லுவாங்க என்னால் இதை அவுக்க முடியலன்னு சொல்லும்போது டைட்டாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுவாங்க. கார்த்தி அதை ரிமூவ் பண்ணி விட்டதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி முறைச்சி பார்ப்பாங்க, என்ன இது நம்ம பொண்ணு கையிலேருந்து இவன் வலையில் அவுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பிடிக்காது. ஏன்னா கார்த்தி இந்த மாதிரி ஒரு ரேவதி வலையில் அவுக்கு அந்த மாதிரி வலையை ரிமூவ் பண்ணுறதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். அவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியகலா, சாமுண்டீஸ்வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம இவங்க 3 பேருக்கும் பிடிக்காது. ஸோ அதை பார்த்து ரொம்ப வெறுப்பாகிறாங்க. அதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்மளோட மருது பாத்தியா இவன் எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவன் மொத்தமாக ரேவதிக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அத்தை எதுக்காக இவனெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருது நம்மளோட சூரியகலா கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. நீ கவலையே படாத, அதெல்லாம் அப்படிதான், அத்தை வெறுப்பேற்றத்துக்கோசம் தான் பண்றாங்க, ரேவதி உனக்கு தான், நீ கவலையே படாத, நம்ம பார்த்துக்கலாம், அத்தையே நம்ம கூட இருக்கும் போது அதுக்கப்புறம் நீ ஏன் பயப்படுற, மீதி பேர்லாம் இங்கெல்லாம் டம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சரி, கல்யாணம் நல்லபடியாக நடந்து ரேவதி எனக்கு அடைச்சி இந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நீ சொல்கிறபடி கண்டிப்பாக நடந்துரும், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை என்னதான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மருது வெறுப்பாவார் சூரியகலா கிட்ட. அவளுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிளான் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது நடக்கும்போது நீயே பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சூரியகலா பார்த்தீங்கன்னா அவங்களோட அடியாள், அதாச்சும் கூட அவங்களோட அடியாளுங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் மேடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இவன் இந்த ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான், அதில் சாப்பாடில் நீங்கள் விஷம் கலந்து வச்சு அவன் மேலே பழியை தூக்கி போட்டு அவனை உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாரு, சாப்பாடெலாம் சமைச்சு கரெக்டாக பரிமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா இந்த எல்லாருக்கும் பரிமாறத்துக்கு முன்னாடி, அதாவது சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி பீட்டர் சாப்பிட்ருவாரு. அந்த சாப்பாடில் நம்மளோட சூரியகலாவோட ஆள் போயிட்டு என்ன பண்ணுவார், விஷத்தை யாரும் இல்லை சமைச்சிட்டு இருக்காங்க, போய் விஷத்தை கலந்துடலான்னு சொல்லிட்டு விஷத்தை போய் கலந்து வச்சிருவாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே விஷம், சாப்பாடு ஃபுல்லாக விஷமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பீட்ரு ஆர்வம் தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டே சாப்பிட்டதுனால பீட்டருக்கு
ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு அவர் வந்து விழுந்துருவார். அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, யாருன்னா கால் லிஸ்ட்டில் யாருன்னா இருந்தால் தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பீட்டர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு கால் பண்ணுவாங்க. நம்ம கார்த்திக் கால் பண்ணும்போது கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து இருப்பார், நம்ம ரேவதியோட ஃபங்க்ஷனில். கால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உடம்பு முடியாமல் வந்து பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். அப்புறம் வந்து கார்த்திக் கால் பண்ணி வந்து சொல்லுவாங்க, கார்த்தி வந்து உடனே கிளம்புற மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். நம்மளோட ராஜராஜன் என்ன மாப்பிள்ள இப்பயே போய் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, இங்கே இந்த தேவையில்லாமல் தலைவலி இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, நம்ம கை மீறி போயிட்டு இருக்குது, நீங்கள் பாட்டு அசால்ட்டாக கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா அதுவும் முக்கியம் தான், ஆனால் இப்போது என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கான், அதனால் கொஞ்சம் நான் போயிட்டு நான் என்ன விவரம்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவார், அங்கேருந்து வந்து கிளம்பிடுவார். கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்திக்கு யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இத்தனை பேருக்கு வந்து விஷம் வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டே பீட்டர் வந்து சாப்பிட்டதுனால அவர் மட்டும்தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதனால தெரிஞ்சு போச்சு இந்த சாப்பாடில் வந்து இந்த மாதிரி விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி.